ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு வைக்கிறாங்க. இதன் மூலமாக மாதம் 1500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தான் எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். dge.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா இதில் தான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு வைக்கிறாங்க. பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்தி கொள்ளும் வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. 2024-25 கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு 19/10/2024 சனிக்கிழமை அன்று நடத்தப்பட உள்ளது. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 19/10/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இத்தேர்வில் 1500 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை வழியாக மாதம் 1500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும். இத்தேர்வில் 50% விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்கள், மீதமுள்ள 50% விழுக்காடு பிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 1500 பேர் பார்த்தா செலக்ட் பண்ணுறாங்க. 50% கவர்மெண்ட் ஸ்கூலும் 50% ப்ரைவேட் ஸ்கூல்லையும் பார்த்தா செலக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசின் 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th இருக்க சிலபஸ் படி தான் எக்ஸாம் நடக்க போது. அது OMR மெத்தடில் எக்ஸாம் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களில் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும். உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் இருக்க போது. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2024-25 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 19/10/2024 அன்றைக்கி நடைபெற போகுது. ஸோ மாணவர்கள் விண்ணப்பங்களை வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக 5/9/2024 முதல் 19/9/2024 வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை 50 ரூபாய் சேர்த்து சம்மந்தப்பட்ட பள்ளி ஹெட்மாஸ்டர் இருக்காங்க பாருங்கள், அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. லாஸ்ட் தேதி 19/9/2024 அதுக்குள்ளே அவங்க ஹெட்மாஸ்டர் சப்மிட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 50 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மாதம் 2 வருஷத்துக்கு 1500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு அண்மையில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, எம்இஸ் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பெயர் என்ன, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஆன்னா ஆன் டிக் பண்ணுங்கள், பெண்ணா பெண் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிட்டு வகுப்பு கேட்டிருக்காங்க, ஜெண்டரில் கேட்டால் அதில் டிக் பண்ணுங்கள். பட்டியலினத்தவர் எஸ்டியா பார்த்தா அருந்ததியா அந்த எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. பிசி எம்பிசி அதுக்கு எதிராக டிக் பண்ணிவிட்டு மாற்றுத்திறனாளிக்குன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு டிக் பண்ணிவிட்டு என்ன மாற்றுத்திறனாளினத்தை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி, உங்கள் ஸ்கூல் நேம் வித் ஸ்கூல் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாணவரின் இருப்பிடம் கேட்டிருக்காங்க, முகவரி, உங்கள் அட்ரஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு மாணவர் கையொப்பம் போட்டு உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பெற்றோர் கையொப்பத்தில் உங்கள் சைன் பண்ணிவிட்டு தலைமாரிஸ் அதோட ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன். வருஷம் இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக பல்வேறு நபர்கள் செலக்ட் ஆகிறாங்க. நீங்கள் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 வருஷம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதாச்சும் அந்த அமௌண்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாம் பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதெல்லாமல் பார்த்தா எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.